இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் அண்ணன் செத்து போகாம இருந்திருந்தா அவனும் உன் மருமகளும் சேர்ந்து என்னை எப்பவும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருப்பாங்கல்ல. அதை விடு, அவன் போய் சேர்ந்துட்டான். எனக்கும் தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவ என் கூட வாழவே முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு காரணம் அந்த பாரதி தான். அவ மொத புருஷன் செத்து போனதும் இன்னொரு புருஷனை அவ தேடி போக அங்க நடந்த கூத்துல கடைசியில என் வாழ்க்கையும் போச்சு. அப்பவே நான் அந்த பாரதியை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இப்ப இந்த நிலைமை வந்திருக்குமா? இல்ல நான் தான் இப்படி அலைஞ்சிட்டு இருந்திருப்பேனா? எல்லாமே அந்த பாரதியை லவ் பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனானே, அவனாலதான் நாசமா போச்சு. டேய், இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையாடா? ஏமா நீ ஏதாவது பேச போறியா? நான் பேசதான் செய்வேன். அந்த பாரதிய கைய பிடிச்சு இழுத்து ஒருத்தன் கூட்டிட்டு போனால இப்ப நினைச்சாலும் அப்படியே பத்திக்கிட்டு வருது. அவன் மட்டும் தனியா என் கையில கிடைச்சா என்னடா பண்ணுவ? என்னம்மா, உன் மருமகளையும் அவ புருஷனை பத்தியும் பேசினதும் உனக்கு கோவம் பொத்துட்டு வருதோ? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவகிட்ட அப்படி என்னத்த பாத்துட்ட? வாசுவுக்கு ஒரு புள்ளைய பெத்துட்டு புதுசா வந்தவனுக்கு ஒரு புள்ளைய பெத்தா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. விளங்கிடும். நியாயமா பார்த்தா அவ பண்ணிட்டு போனதுக்கு உனக்கு தான் என்னை விட அதிகமா கோவம் இருக்கணும். நீ என்னடான்னா அவளை மடியில போட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுமா. உன் மருமகளுக்கு நல்ல மச்சம்தான். ஆனா என்ன பிரயோஜனம்? இப்ப கிடைச்ச வாழ்க்கையும் அந்தரத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ மட்டும் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? கடவுள் இருக்கான் குமாரு. இப்போ உன் மருமக அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கா. இத பாருடா, என் மருமகளை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கண்டதையும் பேசுறோம், நாக்கு அழுகி போயிடும். அவ பத்திரமாத்து தங்கம்டா. உனக்கு தாண்டா அவ அருமை தெரியல. நீ நினைச்சது நடக்கலன்னு கண்டதையும் பேசிட்டு தெரியாத. இது அந்த கடவுளுக்கே அடுக்காது. ஆமாமா, ஆமா, அவ பெரிய பத்தினி தெய்வம். அப்படியே போமா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அழகா செட்டில் ஆயிருப்பேன். இடையில வந்த ஒருத்தன் இருக்கான்ல, அவனாலதான் எல்லாம் கிளப்பி விட்டு கெட்டு குட்டி சவரா போச்சு. பாருடா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. ஓ, சும்மா இந்த மாதிரி பயங்காட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஓ, போய் சோத்த எடுத்து வை. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, இந்த நேரம் பார்த்தா பாரதியும் ஆதி இங்க வரணும். நல்ல வேளை ஆதி தம்பியோட பேரை சொல்லல.